கிளாட் யூஜி 2026 எக்ஸாம் பொறுத்தளவில் இந்த வினாத்தாள் வடிவமைப்பில் எந்தெந்த பாடப்பகுதியில் இருந்து கேட்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பாடப்பகுதிகள், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், லீகல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தளவில் 22லேருந்து 26 வினாக்கள் வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கும். இது மொத்த வினாக்களில் 20% விழுக்காடு ஆகும். அதே நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு 28லேருந்து 32 வினாக்கள் வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கும். இது மொத்த வினாக்களில் 25 விழுக்காடு இந்த பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும். மூன்றாவது பார்த்திங்கன்னா லீகல் ரீசனிங். இந்த லீகல் ரீசனிங்கில் 28லேருந்து 32 வினாக்கள் வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கும். இதுவும் மொத்த வினாக்களில் 25 விழுக்காடு ஆகும். லாஜிக்கல் ரீசனிங் இது 22லேருந்து 26 வினாக்கள் வரைக்கும் இந்த பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும். இது மொத்த வினாக்களில் இது 20 விழுக்காடு ஆகும். கடைசியாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு 10லேருந்து 14 வினாக்கள் வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கும். இது மொத்த வினாக்களில் 10 விழுக்காடு ஆகும். அப்போ உங்களுக்கே இதில் தெரிஞ்சிருக்கும் எந்த பாடப்பகுதிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதாவது 25 விழுக்காடு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ், லீகல் ரீசனிங், அடுத்ததாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருந்தால் லாஜிக்கல் ரீசனிங். இந்த 3 பாடப்பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தாலே உங்களுடைய மதிப்பெண் நீங்கள் அதிகமான உயர்ந்த மதிப்பெண்ணை நீங்கள் பெற்றிடலாம். இது எந்தெந்த பாடப்பகுதியிலேருந்து எவ்வாறு வினாக்கள் அமையும் அப்படின்றத அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.